இன்று நாம் ஒரு சூப்பரான பாராபோலிக் எஸ்ஐஆர் புள்ளிகள் மூலம் எப்படி இண்டெக்ஸ் ஸ்டாக் கேண்டில்ஸ் மூவ் ஆகுது என்று ஒரு சூப்பரான கிறிஸ்மஸ் ஈவ் கதை மூலம் உங்களுக்கு கதை வாயிலாகவே சொல்லப் போகிறேன். ஒரு சினிமா காட்சி போன்ற கிறிஸ்மஸ் ஈவ். கோவாவில் அந்த கிறிஸ்மஸ் ஈவ் ஒரு சினிமா செட்டு போலவே இருந்தது. ஃபாண்டெயின் ஹாஸ் பக்கத்துல இருக்கிற குறுகலான சந்துகள் நட்சத்திர விளக்குகளால் ஜொலிச்சது. தேவாலயங்களில் நள்ளிரவு திருப்பலிக்கு தயாராகும் பாடகர்களின் குரல்கள் எதிரொலித்தன. காஃபி கடைகளில் சிரிப்பு சத்தம் தெருக்களில் வழிந்தது. கடற்கரையோரத்தில் இருந்த ஒரு சிறிய கடையில் 4 நண்பர்கள் பல வருஷங்களுக்கு பிறகு ஒன்னா சேர்ந்தாங்க. டிராவல் ஏஜென்சி நடத்தும் ஆண்டனி இந்த சந்திப்பை ஏற்பாடு செஞ்சிருந்தாரு. அவரோட தங்கை கிளாரா ஒரு தனியார் வங்கியின் செயல்பாட்டு பிரிவில் வேலை செய்கிறாங்க. அவங்களோட சொந்தக்காரர் டேனியல் ஒரு மென்பொருள் சோதனையாளர், ஆனா அவ்வப்போது பங்குகளையும் வர்த்தகம் செய்வாரு. அப்புறம் ரீட்டா, ஆண்டனியின் சிறுவயது தோழி, ஒரு பங்குத்தரகு நிறுவனத்தில் முதலீட்டு தொகுப்பு மேலாளரா இருக்காங்க. அவங்க அங்க மார்க்கெட் பத்தி பேசல, எந்த தேவாலயத்துல நள்ளிரவு மாஸ் நல்லா இருக்கும்னு தான் விவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஹாட் சாக்லேட் வந்த உடனே போட்டோ எடுக்க கைபேசிய வெளியே எடுத்தப்போ டேனியல் சொன்னாரு, வேடிக்கையான விஷயம் என்னன்னா, இங்க வரதுக்கு முன்னாடி என்னோட வர்த்தகங்களை செக் பண்ணேன். பல மாசங்களுக்கு பிறகு இப்போதான் ஒரு பெரிய நகர்வு முடியும் வரை லாபத்திலேயே இருந்திருக்கேன். ஆண்டனி சிரிச்சாரு. நீயும் உன்னோட சாட்டுகளும் இந்த முறை என்ன மாறுச்சு? டேனியல் சொன்னாரு, எப்போ வெளியே வரணும்னு நான் யூகிக்கிறத நிறுத்திட்டேன். அது ரீட்டாவோட கவனத்தை ஈர்த்தது. அது ரொம்ப அபூர்வம், நிறைய பேர் பயந்துட்டு சீக்கிரமே வெளியே வந்துடுவாங்க. டேனியல் சிரிச்சாரு. நான் புள்ளிகளை பின்தொடர்ந்தேன். கிளாரா கண் சிமிட்டி, என்ன புள்ளிகள்னு கேட்டாங்க. டேனியல் சொன்னாரு, அதுக்கு பேரு பாராபோலிக் எஸ்ஐஆர். எஸ்ஐஆர்னா ஸ்டாப் அண்ட் ரிவர்ஸ். இது தொழில்நுட்ப வார்த்தை மாதிரி இருக்கலாம், ஆனா பாக்க ரொம்ப சுலபமா இருக்கும். ரீட்டா தலையசைச்சாங்க. சொல்லு. டேனியல் எளிமையாக விளக்கினாரு. ஒரு விலை சாட்ல பாராபோலிக் எஸ்ஐஆர் சின்ன சின்ன புள்ளிகளா தெரியும். புள்ளிகள் விலைக்கு அடியில இருந்தா அது மேல நோக்கிய நகர்வுன்னு அர்த்தம். புள்ளிகள் விலைக்கு மேல போயிட்டா நகர்வு கீழே திரும்பலாம்னு அர்த்தம். ஆண்டனி நெத்தியை சுழிச்சாரு. அப்போ இது வாங்கணும் விக்கணும்னு மட்டும் சொல்லுமா? அப்படி சொல்ல முடியாது, டேனியல் சொன்னாரு. ரொம்ப யோசிக்காம ஒரு போக்குடன் சேர்ந்திருக்க இது உதவும். புள்ளிகள் விலைக்கு அடியில இருக்கிற வரைக்கும் நீங்க அந்த போக்குடன் இருக்கலாம். அது மாறும்போது நீங்க வெளியே வரத பத்தி யோசிக்கலாம். ரீட்டா கூடவே சொன்னாங்க, இதோட சிறப்பு என்னன்னா இது நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாறும். ட்ரெண்ட் பழசாகும்போது புள்ளிகள் விலைக்கு நெருக்கமா வரும். அந்த நெருக்கம் மொமெண்டம் குறையுதுன்றதுக்கான சிக்னல். கிளாரா சிரிச்சாங்க. அப்போ இது ஒரு பின்தொடரும் வழிகாட்டி மாதிரியா? ஆமாம், டேனியல் சொன்னாரு. இது உணர்ச்சிகளை தள்ளி வைக்குது. நான் பயத்துல வெளியே வரல. புள்ளிகள் ட்ரெண்ட் பலவீனமாகிடுச்சுன்னு சொன்னதால நான் வெளியே வந்தேன். ரீட்டா அவங்க பையிலிருந்து ஒரு சார்ட்டை எடுத்தாங்க. என் கிளையண்ட்டுக்காக எப்பவும் சில உதாரணங்கள் வைத்திருப்பேன்னு சிரிச்சாங்க. இது இந்த வருஷத்தோட ஒரு பேங்கிங் ஸ்டாக். அவங்க சுட்டி காட்டினாங்க. இங்க பாருங்க, விலை ஏறிக்கிட்டே இருந்தது. நிறைய ட்ரேடர்ஸ் சீக்கிரமே லாபத்தை எடுத்துட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனா பாராபோலிக் எஸ்ஐஆர் புள்ளிகள் விலை ஏறுற வரைக்கும் அடியிலேயே இருந்தது. டேனியல் தொடர்ந்தாரு. விலை கொஞ்சம் இறங்கும் போதெல்லாம் எனக்கு பயமா இருந்தது. ஆனா புள்ளிகள் மாறவே இல்ல. அது விற்பனையாளர்கள் இன்னும் கையோங்கலன்னு சொல்லுச்சு. ஆண்டனி கிட்ட வந்து கேட்டாரு, நீ எப்போ வெளியே வந்த? புள்ளிகள் விலைக்கு மேல போனப்போ. இது உச்சி புள்ளியே கணிக்காது, ஆனா மொமெண்டம் மாறின அப்புறம் நமக்கு சொல்லும். ரீட்டா சொன்னாங்க, இந்த இண்டிகேட்டர் ட்ரெண்ட் நல்லா இருக்கிற மார்க்கெட்ல சூப்பரா வேலை செய்யும். பக்கவாட்டு நகர்வு இருக்கிறப்போ இது வேலை செய்யாது. ஆனா ட்ரெண்ட் பலமா இருக்கிறப்போ ட்ரேடர்ஸ் ஒழுங்கா இருக்க இது உதவும். கிளாரா யோசனையா தலையசிச்சாங்க. அப்போ செய்தியோ குறுஞ்செய்தியோ பார்த்து பயப்படாம ஒரு விதியை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள். இரவு நேரமாகும்போது அவங்க தேவாலயத்தின் சதுரத்தை நோக்கி நடந்தாங்க. அவங்களுக்கு மேல விளக்குகள் ஜொலிச்சது. காற்று ரொம்ப அமைதியா இருந்தது. கிளாரா மெதுவா சொன்னாங்க, நிறைய முதலீட்டாளர்கள் ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு இப்ப புரியுது. அவங்க கிட்ட தகவல் இல்லாம இல்ல, ஒரு கட்டமைப்பு இல்லாம இருக்காங்க. ரீட்டா சொன்னாங்க, பாராபோலிக் எஸ்ஐஆர் மாதிரி இண்டிகேட்டர்கள் ஒரு கட்டமைப்பை கொடுக்குது. இது லாபத்துக்கு உத்தரவாதம் தராது, ஆனா ஒழுக்கமா இருக்க உதவும். டேனியல் சொன்னாரு, நான் வர்த்தகங்களை ஆய்வு செய்யும்போது நிறைய மாதிரி செயலிகள் குழப்பமில்லாம ட்ரெண்டுகளை பார்க்க உதவுது. தேவாலய மணிகள் ஒலிக்கத் தொடங்கியதும் ஆண்டனி சிரிச்சாரு. இன்னைக்கு நான் கிறிஸ்மஸ மட்டும் கொண்டாடல, மார்க்கெட்ல பொறுமை எப்படி இருக்கும்னு கத்துக்கிட்டேன். மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்டு பாடல்கள் ஒலிக்கத் தொடங்கியப்போ அவங்க எல்லாருக்கும் ஒன்னு புரிஞ்சுது. மார்க்கெட் பருவ காலங்கள் மாதிரி மாறும். சில நேரங்கள்ல ஒரு சில புள்ளிகள் அந்த நிச்சயமற்ற தன்மையிலும் நம்மை குழப்பமில்லாம வைக்க முடியும்.